இப்போது முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முருகனை கும்பிட்டு ஆரம்பித்த பிறகு நமக்கு நாம் செஞ்ச பாவங்கள், நமக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓடி போயிடும். அதாவது முருகனை கதின்னு சரணாகதி அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் முருகனை பற்றி பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். திடீர்னு முருக பக்தி நம்ம மனசில் வந்துருச்சுன்னா முருகன் நம்மளோட வந்துட்டார்னு அர்த்தம். இனிமேல் நமக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் முருகனே கும்பிட முடியுது. சாதாரணமாக எல்லாராலையும் முருகனை கும்பிட முடியாது. உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுங்கிற விதி இருந்தால் தான் முருகனை நோக்கி உங்கள் மனசு போகும். முருகனை கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேர் திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாராலையும் போயிட முடியாது. நீங்கள் திருச்செந்தூர் போகணும்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள், நான் வரணும்ப்பா, திருச்செந்தூர் வரணும், என்னுடைய கஷ்டங்கள்லாம் நீக்கியிருப்பான்னு சொல்லுங்கள். முருகனே உங்களை வர வைக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்களாக போயிட முடியாது. அவன் நீங்கள் வரணும்னு முருகப்பெருமான் நினச்சாதான் திருச்செந்தூருக்கே நீங்கள் போக முடியும். அதனால் தினந்தோறும் முருகப்பெருமானை வேண்டுங்க. திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. முருகப்பெருமானை யார் ஒருவர் சரணாகதி அடைஞ்சு நீ தான்ப்பா எனக்கு வாழ்க்கையில் எல்லாம்னு அவன்கிட்ட சொல்லிட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.